அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கங்கள் உரித்தாகட்டும். இந்த நல்லதொரு வேளையிலே ஒரு அற்புதமான நம் இணையதள பக்தர்கள் அனைவருக்கும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவாளர்களுக்கும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிஞ பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல விதத்தில் வாழ்த்துகளும் அதற்கு நல்ல ஒரு தெளிவாக ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து இந்த நிகழ்ச்சியை பலப்படுத்துகின்ற பண்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லலான் மனமாற எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையின் பெயராலே சொல்லப்படுகின்ற பதிவு தான் இது. என்ன பதிவுனா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் செய்கிறீர்கள். இந்த கமெண்ட்ஸில் பல பேர் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு நட்சத்திரமோ டேட் ஆஃப் பர்த்தோ சொல்லி எனக்கு இது குறைய தீருங்கள் என்று உங்களுடைய அலைபேசி நம்பரை அதிலே குறிப்பிடுகிறீர்கள். இதை தான் முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்களை நான் இதை கண்ணுற்று பார்த்து, ஏன்னா நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொன்றும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதில் என்னென்ன சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறது இணையதளத்தின் வாயிலாக என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்கள் நலன் கருதி நான் சொல்லுகின்றேன். என்னென்னா, உங்கள் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, சில பேர் அலைபேசி நம்பரை பதிய வைக்கிறீங்க. இந்த அலைபேசி நம்பரை, இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நல்லது எது கெட்டது என்பது யாருக்கும் தெரியாது. உங்கள் எண் போய்விட்டால் அது பல தவறுகளுக்கு தள்ளிவிடக்கூடாது ஏன்னா யாராவது ஆகாதவங்க போகாதவங்க பார்ப்பாங்க, அவங்க யாராவது ஃபோன் நம்பரை எடுத்து உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், தவறுகளை நாம் கேள்விப்படுகின்றோம், கேட்கின்றோம். உங்கள் கருத்துக்களை பதிய வையுங்கள், அதில் தவறு இல்லை. ஏனென்றால் அது வெளியில் சென்றால் உங்களுக்கு வேறு விதத்தில் எதுவும் தொல்லை வந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த சீரிய நோக்கத்தோடு நான் சொல்லுகின்றேன். ஆகையால் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் எனக்கு உள்ளுக்குள் பொதிந்து கிடக்கின்ற விஷயங்களை வெளியில் எடுத்து தெளிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய மனநிறைவு எனக்குள் இருக்கிறது. இந்த மனநிறைவு என்னை என்ன செய்கிறது, கற்ற வித்தையை பரவி தூவ வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு மேல் மேல் வருகிறது. ஆகையால் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் என் சிந்தைக்கு நல்லதொரு செய்தியை கொடுக்கிறது என்பதை மனமகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அனுப்பிச்ச எல்லோருக்கும் சொல்கிறேன், அற்புதமாக அனுப்புகிறீங்க. எனக்கு மகிழ்ச்சி, அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு கேள்வி அனுப்புகிறீங்க, ஒரு ஜாதகத்தையோ அல்லது பிறந்த நேரத்தையோ அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம், சண்டையாக இருக்குது, எங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிப்பட்ட முறையில் உங்களதை நான் 10 சொன்னேன்னா நான் இந்த மாதிரி பொதுவாக சொல்லுகின்ற கருத்துகளுக்கு நேரம் இல்லாத போய்விடும் இல்லையா? இப்போது இங்கே இருக்கிறவருக்கெல்லாம் நான் தொலைக்காட்சியிலே செய்கின்றேன், வெளிநாட்டவர் தமிழ் மக்களுக்கெல்லாம் இங்கே இணையதளத்தில் செய்கின்றேன். அதுபோல் உங்கள் குறையை தீர்ப்பதற்கு மாதத்திலோ அல்லது 3 மாதம் ஒரு முறையோ இலவசமாக வரவைத்து பார்ப்பதற்கு செய்தியாக சொல்லுகின்றேன். அது வரைக்கும் பொறுத்திருங்கள். ஏன்னா தனிப்பட்ட முறையான ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலையேங்கிற ஒரு சின்ன வேதனை இருக்குது. ஆனால் ஒருவருக்கு அனுப்பி வைத்து விட்டால் பல பேர் அதே கேட்டால் நம் நேரம் பொது விஷயங்களில் ஈடுபடாமல் போகிவிடும். பல பேர் பயனடைகின்ற விஷயத்தை நாம் ஆய்வு செய்து கொடுக்கின்றோம், அதில் சிந்தனை செலுத்துகின்றோம் என்ற எண்ணம். ஆகையால் அதற்கும் ஒரு நல்ல ஏற்பாட்டினை செய்கின்றேன், பொறுத்திருங்கள் என்று கூறி இந்த கமெண்ட் செய்வதில் நம்பர் அலைபேசி எண்களை கொடுப்பதை ஜாக்கிரதையாருங்கள். நல்லதொரு உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் வாழ்த்தும் ஆசிகளும் நன்றியும் கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.